fired after 40. சார் ஃபீல்டில் வந்து ஐடியாக இருக்கட்டும் வேறு எந்த ஃபீல்டாக இருந்தால் 40 வயசு மேலே துரத்திடுறாங்களே இது உண்மையா அப்படின்ற மொதல் கேள்விக்கான பதில் நமக்கு தேவைப்படுதுங்க. ஐடியோட ஜாப் ரியாலிட்டி என்ன தான் என் பிரச்சனை போயிட்டுருக்கு அது சொல்லி அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது ஒரு ஆர்ட்ஸ்லேருந்து ஐடி மாதிரி ஒரு ஜாபுக்கு நம்மளால் போக முடியுமா? ஒரு பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை மெக்கானிக்கல் சிவில் எங்களால் போக முடியுமான்ட்டு இந்த 3 கேள்விக்கான பதில் நோக்கி தான் நாம் இன்றைக்கி போக போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் KaaShiv கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஃபயர்ட் ஆஃப்டர் 40 ஃப்ரம் ஜாப், இதுதான் வந்து மொதல் கேள்விக்கான பதிலுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 40 வயசுக்கு மேலே ஏங்க துரத்துறாங்க முதல் அது சொல்லுங்கள். ஓகேவா? உன்கிட்ட திறமை இருக்குது, டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுற அப்படின்னா ஒரு நேர்மையான சூப்பரான ஒரு எம்ப்ளாயர் இருந்தானா வயசாங்க பார்ப்பாங்க, கம்பெனிக்காக ரீட்டைன் பண்ண தானங்க பார்ப்பான். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஓஎம்ஆர் ரோலில் போய் நில்லுங்க. ஓகே, ஓஎம்ஆர் ரோலில் போய் சும்மா ரோலில் நின்று பாருங்களேன், எவ்வளோ பேர் வந்து 45 வயசு 50 வயசு நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள். மேபி அவங்க காரில் போயிட்டு இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ன்றதுனால. ஓகேவா? இது உண்மை கிடையாதுங்க. 40 வயசுக்கு மேலே வேலையை விட்டு துரத்திடுவாங்கன்றது உண்மை கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ, அதாவது அப்ஸ்கில்லிங். சரிங்க சார், யார் அப்படி துரத்துறாங்க கேட்டிங்கன்னா அப்ஸ்கில்லிங். நான் எதுவுமே படிக்க மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டான்னு நினைக்கிற பீப்புளை வச்சுட்டு அவங்க கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். ஓகேவா? நீ அப்ஸ்கில்டு பீப்புளாக இருந்தீங்கன்னா போதுங்க. அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜி போய் தெரிஞ்சுக்கோ, படிக்க கூட வேணாம், தெரிஞ்சு வச்சுக்கோ. அந்த அப்ஸ்கில்டாக இருக்கணுங்க. ஒன்று அப்ஸ்கில்டாக இருக்கணுங்க. ஓகேவா? டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாயாக இருந்தாலும் கம்பெனிக்காரங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பி இன் டெக்னாலஜி இன்ஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுங்க. அதாவது என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து லைக் சார் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து மேனேஜர்ஸ் எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம், டெக்னாலஜியில் ஸ்கில்டு பீப்புள் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங். ஸோ நீங்கள் ப்ரமோஷன் ஆகும்போது டெக்னாலஜிலேயே இருந்து அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்கில் எப்போவுமே சூப்பராகவே இருக்குங்க. ஓகேவா? அண்ட் நாலாவது முக்கியமானது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருங்க. ஓகேவா? எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேலையை தூக்குறாங்கன்றதெல்லாம் சும்மா அங்கே போய்ங்க நம்பாதீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சரிங் ஐடி ஜாப்ஸ் ரியாலிட்டி. ஸோ ஐடி ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து பயங்கர பூமிங் ஆகிட்டே வருதுங்க. அமெரிக்கன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பயங்கரமாக பூம் ஆக போகுது. இந்த வருஷம்லாம் பயங்கரமாக பூம் ஆக போகுதுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அதனால் வந்து ஐடின்றது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து ஒரு ஏற்றம் இருந்துச்சுன்னா ஒரு இறக்கம் இருக்கும், இறக்கம் இருந்துச்சுன்னா ஒரு ஏற்றம் இருக்க தானங்க செய்யும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏற்றம் வந்துடுச்சிங்க. அவ்வளோதான், சம ஸ்கோப்பில் இருக்குங்க. நேற்று டிசிஎஸ்ஸில் 80,000 பேர் எடுக்க போகிறத அறிவிச்சிட்டாங்க நேற்று. அதெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க. அதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங், பைத்தான், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ஸுங்க, டேட்டா சயின்ஸ்லாம் ஃபார் எவர் தைரியமாக படிங்க. கண்டிப்பாக ஸ்கோப் பயங்கரமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான், ஆர்ட்ஸ் டு ஐடி ஜாப் எங்களால் போக முடியுமா? சார் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் சார், ஒரு கேப் இருக்குது சார், என்னால் ஐடி ஜாப்பில் போக முடியுமானா அட ஏங்க போக முடியாது. கண்டிப்பாக போக முடியுங்க. ஒன்று தான், அந்த ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணிக்கோ. ஒன்று அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்க போகிறாங்க. இவ்வளோ தானேங்க ஆன்சரு. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீ என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் எந்த இயர் பாஸ் அவுட் வந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒன்று தாங்க, நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரைட் கைடன்ஸ். ஓகேவா? ரைட்டான கோர்ஸுங்க, ரைட்டான ஜாப், இதை கரெக்டாக அட்டாக் பண்ணிங்கன்னா போதும். பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருங்க. கான்ஃபிடண்ட்டாக இறங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் தான் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. கோர்சஸ் தான் படிக்கலாம், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி KaaShiv. நன்றி, வணக்கம்.